சீரியஸ் யுவராஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாவேகா செய்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் இன்றைய சிஎம் நாளை பிஎம் என அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்றதை பற்றி ஃபுல்லாக நம்ம சேனல் இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். விருதுநகர் தமிழகத்தின் இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் அதை நோக்கி பயணிப்போம் என்று சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசினார். விருதுநகர் மாவட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் விருதுநகர் அருகே ஆமந்தூரில் உள்ள ஏஏஏ பொறியியல் கல்லூரியில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று பல்வேறு பணிகளுக்கு ஆட்தேர்வு செய்தனர். இந்த முகாமில் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த முகாமில் பல்வேறு நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்டோருக்கு பணி ஆணைகள் வழங்கும் விழா பிற்பகலில் நடந்திருக்கு மக்களே. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமை வகித்தார். விருதுநகர் எம்எல்ஏ செல்வம் முன்னிலை வகித்தார். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுகையில், தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் என்று தமிழக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். வேலைக்காக யாருக்கும் ₹1 கூட கொடுக்கக்கூடாது. வேலைக்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். அதற்காக நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஊழல் இல்லாத ஆட்சிக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு தீய சக்தி மூலம் பணம் கேட்டால் கேட்பார்கள். நமது ஆட்சியில் ஊழலுக்கு இடமில்லை. சிறார் பள்ளி மாணவர்களின் வாழ்க்கை மேம்பட அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தொழில் தொடங்க உதவியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை முதல்வரிடம் பரிந்துரைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, இதுவரை 323 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 5.93 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். 13,434 நிறுவனங்களில் 58,000 பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் நல்வழியில் சென்று ஊழல் இல்லாத ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழகத்தின் இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் அதை நோக்கியே பயணிப்போம் என்று கூறினார். அமைச்சர் கீர்த்தனா பேசுகையில், தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதங்களில் ₹1 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளன. இங்கு உள்ள பிஎம் மித்ரா தொழில் பூங்காவில் ₹1600 கோடியில் 2 பெரிய நிறுவனங்கள் வர உள்ளன. இதன் மூலம் ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். வெற்றி தமிழ்நாடு என்ற திட்டம் மூலம் இளைஞர்களுக்கு பல்வேறு வேலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இளைஞர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் பணி வாய்ப்பு இல்லாமல் உயர்ந்த ஊதியத்தில் பணி வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகின்றன. இளைஞர்கள் வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை கொடுப்பவராக உருவாக வேண்டும் என்று அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு விருதுநகரில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் பல பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி அவங்க முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் மாதிரி ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. எனிவேஸ், இது பிரகாரம் தாவேகா அரசு சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு அமைச்சருமே தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்களை எப்படி ஏற்படுத்தலாம், எப்படிப்பட்ட வேலைகளை அவங்களுக்கு உயர்தர சம்பாதிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரலான்றதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவுடைய இந்த சிறப்பான முயற்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். அமைச்சர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய தொகுதிகளை இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் கைஸ், தேங்க்யூ.